கொடுக்க மாட்டீங்க? முடியாது. கொடுக்க போறீங்களா இல்லையா? கொடுக்கவே மாட்டேன். ஓஹோ. நாட்டுக்காக நினைச்சு மரியாதை வச்சிருந்தேன். திருடின்னு இப்பதான் தெரிஞ்சது. போன வழியே. உங்க பொருளை ஒண்ணும் நான் திருடலை. உங்க போட்டோவை தான் திருடனே. உங்க உள்ள எனக்கு வேணும். என்ன அனாவசியம்? வெளியே போறீங்களா இல்லையா? இந்த ஹோட்டல் முதலாளி மாரிமுத்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு. எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. உங்களை தான் பிடிக்கும். எங்கதான் என்ன கல்யாணம்? ரொம்ப யாச்சேன்னு மரியாதை உங்க. போன வழியே. மிஸ்டர் சுந்தரம், உங்க மானம் என் கையில இருக்கு. ஜாக்கிரதை. போன் பண்ணி புறம் சொல்லிட்டேம்மா. இப்போ வந்துருவாங்க. இன்னும் வரலையடா? அவன் பசிக்குதுன்னு சொன்னா ஒரு கிளாஸ் ஆயிரம் கொண்டு போடா. நீ யாரு சும்மா நிக்கிற? வெண்ணி எடுத்து ஒத்தரம் குடுறி. அம்மா ஐயா கடை கூட்டு சொன்னியா? சொல்லிட்டேம்மா. என்ன சொன்னாரு? ஆமா, உங்களுக்கு வேற வேலை இல்ல அப்படின்னு போற பட்டுன்னு கட் பண்ணிட்டாருன்னா. அப்படியா சொன்னாரு? வரட்டும் பேசிக்கிறேன். உன்னை பத்தி அவருக்கு எந்த கவலை இருக்க போகுது? எப்ப பார்த்தாலும் பணம் பணம் பணத்தை எண்ணிக்கிட்டு இருப்பாரு. டாக்டர் வந்துட்டாருங்க. டாக்டர் என்னம்மா? என் பிள்ளை வந்து பாருங்க டாக்டர். என்ன சீரியஸா இருக்கு? அப்படி கூட அவன் என்கிட்ட சொல்லவே இல்லையே. அவன் ஏன் சொல்றான்? அவனுக்கு என்ன வந்தது? அவன் அரை மணி நேரமா வலிக்குது துடிக்கிறான் டாக்டர். வாங்க டாக்டர், சீக்கிரம் வந்து பாருங்க டாக்டர். வாங்க டாக்டர். குட் மார்னிங் வனிதா. குட் மார்னிங் டாக்டர். என்ன நடந்துச்சு வனிதா? ஒண்ணும் நடக்கல டாக்டர். வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன். என் பேச்சை கேட்காம தரையில் நடந்தா டாக்டர். அவ்வளவுதான். சின்ன முள்ளு குத்தி இருக்கு. இதுக்கு போய் இவ்வளவு அமக்கலப்படுத்திட்டீங்க. முள்ளு குத்தினாலும் கல்லு குத்தினாலும் வலிக்கத்தானே செய்யும். ஏன் டாக்டர் காலேஜுக்கு ஒரு வாரம் லீவ் போடட்டுமா? எதுக்கு? இதுக்குத்தான். உங்க இஷ்டம். டாக்டர் ஆபரேஷன் பண்ணிட்டு பேடைக்கு போடாம போறீங்களா? தேவையில்லம்மா, பிளாஸ்டிக் போட்டிருக்கேன், அதுவே நல்லா ஆயிடும். ஐயோ மண்ணு தூசி போகும். போடுங்க டாக்டர். சரி.
கால்ல முள்ளுதான் குத்தி இருக்குன்னு சொன்னாங்க. நேர்ல பார்த்தா காலே ஒடிய மாதிரி இருக்கு. என்னடி இது முள்ளு குத்துனதுக்கு இவ்வளவு பெரிய பேண்டேஜ்? இவ என்ன செய்வா பாவம்? எல்லாம் அவங்க அம்மா செய்யற வேற. தலை வலிக்குதுன்னு சொன்னா போதும், வலிக்கிற தலை நமக்கு என்ன வெட்டி எடுத்துருவாங்க. அப்படின்னா எப்படி இவ்வளவு கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்ப போறாங்க? அதுதான் வீட்டோட மாப்பிள்ளையா தேடிக்கிட்டு இருக்காங்களே. இல்ல வனிதா ஓடி. அப்போ கேரளா மைசூர் சுற்றுப்பிரயாணிக்கு இப்ப வரமாட்டான்னு சொல்லு. வரமாட்டேன்? நான் ஏண்டி வரமாட்டேன்? உங்க அம்மா வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்கன்னா எங்க அப்பா சரின்னு சொல்லிட்டாருடி. இப்போ எங்க அம்மாவை சம்மதிக்க வைக்கிறதுதான் பெரிய வேலை. அது வரைக்கும் எங்க அப்பாவுக்கு தூக்கமே வராது. என்னது என்னது தூக்கம் வரலையா? யாராவே டாக்டர் போன் பண்ணி தூக்க மாத்த கொண்டு வர சொல்லு. சரிங்கம்மா. ஏமங்கலம் என்ன வீட்டுல ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ற? தூக்கம் வரலன்னா உடனே தூக்க மாத்திரியா? ஒரு 10 மாத்திரை நீ விழுங்கு, நிரந்தரமா தூங்கிடுவேன். ஓடி ஆடிட்டு இருந்த குழந்தை அது காலில் கட்ட போட்டுட்டீங்க. ரத்தெல்லாம் கீழே இறங்கி கால் திருத்து போச்சுன்னா எப்படி நடக்க முடியும்? சார், நாங்க வனிதாவை அழைச்சிட்டு கேரளா மைசூர் டூர் போலாம்னு நினைக்கிறோம் சார். நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? அதை பத்தி அப்புறம் பேசுவோம். பின்னால என் ஒய்ஃப் இருக்கா. என்ன சார் இது? நீங்க சரின்னு சொல்லிட்டீங்கன்னு வனிதா சொன்னால என்ன வனிதா போறாளா? என்ன கேட்காம நீங்க சரின்னு சொல்லிட்டீங்களா? மங்களா வனிதா பாருங்க, அதுதான் நடக்காது. உள்ள அவ்வளவு தூரம் ஊர் சுத்தினா உடம்பு என்னத்துக்காகும்? ஏண்டி உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா? அதை பார்த்தாச்சுல்ல, ஏன் நிக்கிறீங்க? நடைய கட்டுங்க. ஓ சீக்கிரம் வீட்டுல தட போறாங்க. வனிதா நாங்க வரேன்டி. ஓகேல வருத்தப்படாத. இவ்வளவு வேகமா இருக்கிறியே, உன் பொண்ணு விஷயத்துல மாத்திரம் ஏன் ரொம்ப ஸ்லோவாயிடுற? பொம்பளை பிள்ளைங்களுக்கு வேகம் இருக்கக்கூடாது. வேகம் இருக்கக்கூடாது, கரெக்ட். விவேகம் இருக்கு வேணாவா? 4 மாப்பிள்ளைங்க நம்ம வீடேறி வரானுங்கன்னு வச்சுக்க, அவன் கேட்கறான் கேள்வி, நம்ம பொண்ணு நறுக்கு நறுக்குன்னு பதில் சொல்லணும். நமக்கு இருக்கிற ஆஸ்திக்கு 4 மாப்பிள்ளை என்ன, 400 மாப்பிள்ளை நம்ம வீட்டை தேடி வரும். அப்போ நம்ம சொத்துக்காக தான் மாப்பிள்ளைங்க எல்லாம் வரானுங்கன்னு சொல்றியா? பணம் தீர்ந்த உடனே அம்மா வீட்டுக்கு போன உதச்சு அனுப்புவாங்க. அதை சமாளிக்கிறதுக்கு ஒரு பொது அறிவு வேணும். அதுக்காக தான் 4 ஊரு சுத்தி பார்க்கணும். ஊர் உலகத்துல வேர்ல்டு டூர் அனுப்புறான் பெற்ற பொண்ணுங்களை, தெரியுமா? நீங்க சொல்றதே சரினாலும் நம்ம வனிதா எதுல போய் ஊர் சுத்தி பாப்பா? கார்ல போனாலும் கைய காலை நீட்ட முடியாது. சரி. ட்ரெயின்ல போனா தங்கம் டபுள் உடம்ப போட்டு ஆட்டும். சரி. ஏங்க இப்படி செய்தா என்ன? எப்படி? பிளேன்ல அனுப்பிட்டாண்ட. ஐயோ அம்மா, பிளேன் எல்லா ஊர்லயும் இறங்காதுமா. என்ன சொல்றேன்? மங்களா, நம்ம கோலாலம்பூர் போயிருந்தப்போ மாரிமுத்துனுடைய ட்ரெய்லர்ல ஊரை சுத்தி பார்த்தோம், கவனம் இருக்கா? ஆமாங்க, நகரம் வீடு, அந்த வேறத்தோட எல்லா வசதியும் இருக்கு. ஏங்க அது நம்ம கிடைக்குமா? இந்த கிராஸ் கொஸ்டின் எல்லாம் எங்கிட்ட போடாத. அந்த ட்ரெய்லர் கிடைச்சா உன் பொண்ண ஊர் சுத்தி பார்க்க அனுமதிப்பியா? நிச்சயமா அனுப்புவேன். ஓகே, நான் இப்பவே கோலாலம்பூருக்கு ட்ரெயின் கால் போடுறேன். ட்ரெயின் கால் போடுறேன்.
ஆட்டம் போடும் 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 ஆட்டங்கள் ஒன்னாரங்க. ஹலோ மிஸ்டர் பாஜாசர், எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன். புருஷங்க இங்கதான் இருக்காரு. பார்க்கணுமா? அவசரமா அவசியமா பார்க்கணும். ஒரு நிமிஷம் இருங்க, ட்ரெஸ் மாத்திட்டு வந்தது. லட்சுமன், Come on, darling. Come on, come on. Oh, excuse me, gentlemen. Excuse me. Hello, Mr. Panji. எப்ப வந்தீங்க? பர்மாவில இருந்து வந்து 2 நாள் ஆச்சு. Fancy. Bring Coca-Cola. Mr. Panju, please take your seat. மாரிமுத்து, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலாம் தான் வந்தேன். இந்த விஷயத்துல எனக்கு ஒன்ன தவிர வேற யாரும் தெரியாது. நீதான் எனக்கு ஒரு நல்ல வழி காட்டணும். என்ன செய்யணும்னு சொல்லுங்க. மாரிமுத்து, என் மகன் சுந்தரம் தாயகத்துக்கே போகணும், தாய்நாட்டிலேயே வாழணும்னு பிடிவாதமா சொல்லிட்டு இந்தியாவுக்கு போயிட்டான்ப்பா. அவனுக்கு அங்க யாரையும் தெரியாது. எனக்கு இத்தனை லட்சம் ரூபாய் சொத்து இந்த நாட்டில இருந்து என்ன பிரயோஜனம்? அதனால இந்தியாவுக்கு போயிட்ட என் மகனை எப்படியாவது வாழ வைக்கணும்னு நான் துடிக்கிறேன்ப்பா. டோன்ட் வரி மிஸ்டர் பான், அதுக்கு ஈஸி வழி இருக்கு. கஷ்டமே இல்லாம இந்தியாவுக்கு பணம் கொண்டு போகலாம். அங்க பிசினஸ் உள்ள சில பேர் இங்க இருக்கிறாங்க. உங்ககிட்ட பணத்தை கட்டினா ஒரு அடையாள சின்னம் கொடுப்பாங்க. அதை கொண்டு போய் இந்தியாவில உள்ள ஆபீஸ்ல கொடுத்தா கமிஷன் போக மீதி பணத்தை கை மேல கொடுப்பாங்க. நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். அறிவுத்து, உன்ன மாதிரி ஒரு நண்பர் மூலமா ஒருத்தரை சந்திச்சு 10 லட்சம் ரூபாய் பணத்தை கட்டி ஒரு அடையாளத்திலையும் வாங்கிட்டேன். ஆனா அந்த மாதிரி அடையாளத்துல வாங்கிட்டு போன ஒருத்தர் நேற்று சந்தேகப்பட்டு கஸ்டம்ஸ்ல அந்த சிலையை பறிமுதல் பண்ணிட்டாங்களாம். அந்த நிலைமை எனக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் உங்ககிட்ட யோசனை கேட்கவே வந்திருக்கிறேன். எப்படியாவது இந்த சிலையை இந்தியாவுக்கு கொண்டு போறதுக்கு ஒரு வழி சொல்லப்பா. ஹலோ, யாரு? ராம்தாஸா? சௌக்கியமா? என்ன விஷயம்? யாரு? பிஎஸ்சி பாஸ் பண்ணிடுச்சா? வெரி குட், வெரி குட். அடுத்தது எம்பிபிஎஸ்ஸா? ரொம்ப சந்தோஷம். வனிதா பிஎஸ்சி பாஸ் ஆனதுக்கு பிரசன்டேஷனாவே ட்ரெயிலர் அனுப்புறேன். ஆல் ரைட். அடுத்த கப்பலே அனுப்பிச்சிடுறேன். மிஸ்டர் பாய்ஸ், யூ ஆர் a lucky man. உங்க பிரச்சனை தீரத்துக்கு சுலபமான வழி கிடைச்சு போச்சு. எப்படி? நான் ட்ரெயிலரை மெட்ராஸுக்கு அனுப்ப போறேன். அதுல ஒரு ரகசியமான இடத்தை தேர்ந்தெடுத்து சிலையை வச்சுடுங்க. மெட்ராஸுக்கு போறது சிலையை கொடுத்து பணமாக்கிடுங்க. யாருக்கு அனுப்ப போறீங்க? நான் போய் சிலையை சுலபமா எடுக்க முடியுமா? கவலையை விடுங்க, எல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். அறிவுத்து, உங்ககிட்ட வந்தது வீண் போகல. சிலையை காரில் தான் வச்சிருக்கிறேன், போய் எடுத்து வந்துடுறேன். குயிக் குயிக் குயிக். ஹலோ ஃபேன்சி. என்னங்க, வனிதாவுக்கு டெய்லர் அனுப்ப போறது அது சரி. நாம அங்க சம்பந்தம் செய்ய போறோம். இவருக்காக இவ்வளவு பெரிய விபரீத வேலையில இறங்குறீங்களே, அதனால நமக்கு என்ன லாபம்? அது அவனுக்காக இல்ல, நமக்காகத்தான். சில அவனுடையதான் ட்ரெய்லர்ல வைக்கிற வரைக்கும். இந்தியாவில நம்ம பேர்ல படம் இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டில்ல, அந்த வருத்தத்தை போக்குறதுக்காகத்தான் பஞ்சு இங்க வந்து சேர்ந்திருக்கிறான். நீயும் இந்தியாவுக்கு புறப்பட தயாராரு. மற்ற விவரங்கள் எல்லாம் அப்புறம் சொல்ற. மரிமுத்து, இதாப்பா அந்த சிலை. இப்பவே ட்ரெயிலர் உங்க இடத்தை செலக்ட் பண்ணி அங்க வச்சிடுவோம். மாரிமுத்து, நம்ம திட்டப்படி எல்லாம் நடந்துட்டா என் மகனை பத்தின கவலையே தீர்ந்துரும். பாவம், மெட்ராஸ்ல எங்க இருக்கிறானோ, என்ன செய்யறானோ.
எங்கேயாவது போயிடுறேன். எனக்கு வாழவே வேண்டாமா. என்ன விடுமா, கவலைப்படாதம்மா. எங்கேயாவது போய் தொலைறேன். அம்மா படாத பாடுபட்டு சேர்த்து வச்சிருந்தது அத்தையும் அந்த படுபாவிங்க ஒரே நாள்ல கொண்டுகிட்டு போயிட்டாங்களேம்மா. இனிமே நான் என் புருஷ வீட்டுக்கு போகவே முடியாது. எனக்கு வாழவே கிடையாதும்மா. கலா, அழுகாதம்மா, அழுகாத. நாங்க எப்படி உன்னை வாழ வைக்கிறோம்மா? என்னங்க, என்ன ஆச்சு? எந்த பக்கம் போனானுங்கன்னு தெரியல. எப்படியோ மறைஞ்சிட்டாங்க. அப்படின்னா போலீஸுக்கு போன் பண்ணுங்க. மரியாதையா கொள்ளையடிச்சர் கொடுங்க. அப்படியா? ஆமாங்க, கோர்ட்ல உங்களுக்கு 6 மாசம் தண்டனை கொடுத்தாங்க. வெரி குட். யார் அவனுங்க? நம்பர் 9 and 36. 9 and 36. எஸ் பாஸ். 9 and 36 ஜெயிலுக்கு போயிட்டாங்களா? அவங்க வீட்டுக்கு பணம் கொடுத்தாங்க. ஓகே பாஸ். பாஸ், நம்ம சிங்கப்பூர் பிரான்ச்ல இருந்து பார்ட்டி வந்திருக்கு. அனுப்பு. வணக்கம் சார். நமஸ்தே நமஸ்தே. உட்காருங்க. எஸ் பாஸ். பார்ட்டி அனுப்பி வைக்கிறேன். ஒரு ₹1,00,000 கொடுத்து அனுப்பு. என்ன 1 லட்சம் ரூபாய்ன்னு சொல்றீங்க? பாக்கி 50,000 யார் கொடுக்கறது? இல்ல சார், ₹1,00,000 தான். சிங்கப்பூர்ல உங்க பிரான்ச்ல 2 லட்சம் ரூபாய் நான் கட்டினேன். அது 50,000 கமிஷன் போக 1.5 லட்சம் ரூபாய் இங்கே தருவீங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் முன்ன. இப்ப பாதிக்கு பாதி கமிஷன். என்ன சாதாரணமா நினைச்சிடாதீங்க. மரியாதையா எல்லா பணத்தையும் கொடுக்கல, இந்த லட்சம் ரூபாய் போனாலும் போகட்டுன்னு உன்னை கூண்டோட போலீஸ்ல கொண்டு போய் காட்டி கொடுப்பேன். ஏதோ நான் சமாளிச்சுட்டு சொன்னா நீ கூப்பிட்டுக்கிட்ட எப்படி? நான் பாட்டியோட வர்றேன். 1 லட்சம் ரூபாய் தயாரா வைக்கிறேன். ஆட்களை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தவன நான் போட்டோ எடுத்துருக்கேன். இவன் தான் அவன். இதனுடைய நெகட்டிவ் எங்க இருக்கு? இதுல 1000 பிரிண்ட் போட்டு நம்ம ஆட்கள் ஒவ்வொருத்தர் கையில ஒரு போட்டோ கொடுத்துரும்.
அதுக்கப்புறம் அவனை நான் பாத்துக்கிறேன். கல்பதிக்காத நெக்லஸ் ஒண்ணு, கண்டசரம் ஒண்ணு, அப்புறம் ஒரு டசன் வளையல், 3 மடல் செயின் ஒண்ணு, அவ்வளவுதாங்க. எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துங்க. இதுல ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க. சரிங்க. மிஸ்டர் சுந்தரம், உங்க சேவையை நான் ரொம்ப பாராட்டுறேன். நீங்க உங்க அட்ரஸ் கொடுங்க, நான் எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு எழுதி உங்களுக்கு தக்க சன்மானம் வாங்கி தர சொல்றேன். பரவாயில்லைங்க, நான் ஒரு தமிழங்கிற முதல்ல என் கடமையைத்தான் செய்வேன். இதற்காக எந்த சன்மானம் தேவையும் இல்லை, கொடுத்தாலும் வாங்கிச்சதாகவும் இல்லை. தேங்க்யூ. எல்லாம் சரியா இருக்குங்க. அப்ப நான் வர்றேங்க. ஏமா என் காலில் விழுற? தம்பி, என் மகன் அனாவசியமா யார் காலையும் விட மாட்டான். ஒண்ணு கணவன் காலில் விடுவா, அல்லது கடவுள் காலில் விடுவா. ஆமாண்ணா, எனக்கு கடவுள். கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இன்னும் ஒரு நாள் கூட என் கணவரோட குடும்பம் நடத்தல. ஆமா தம்பி, எப்ப நகை போடுறீங்களோ அப்ப கொண்டு வந்து பொண்ணை விடுங்கன்னு சொல்லிட்டு மாப்பிள்ள போயிட்டார். அதுக்காக 1 வருஷமா பாடுபட்டு இந்த நகைகளை சேர்த்தேன். ஓஹோ, அப்போ பேசினபடி உங்களால நகை போட முடியல இல்ல? ஆமாங்க. எவ்வளவோ கஷ்டப்பட்டு சேர்த்தது ஒரு நொடியில பறிப்போன உடனே என் வாழ்வும் பறி போயிடுமோன்னு நினைச்சு பதறியே போயிட்டேன். கவலைப்படாதம்மா, எல்லாம் தான் நல்லபடியா வந்துருச்சு. இன்னைக்கும் புருஷன் வீட்டுக்கு சந்தோஷமா போகலாம். ஐயா, அதுக்கு வேண்டிய ஏற்பாடு செய்யுங்க. நான் வரேங்க. வரேன் தம்பி, இவ்வளவு பெரிய உதவி செஞ்சுட்டு நீங்க யாரும் சொல்லாம போறீங்களே, உங்க வீடு எங்க இருக்கு? பர்மாவில். ஆமா, நான் ஒரு பர்மா தமிழன். நேற்றைக்கு தான் இந்த மண்ணில் காடு எடுத்து வச்சு. எனக்கு இங்க சொந்தக்காக யாருமே கிடையாது. இனிமே தான் எதிர்காலத்தை என்ன செய்யறதுங்கிற முடிவு செய்யணும். அப்படியா தம்பி, இனிமே நீ எங்கேயும் போய் கஷ்டப்பட வேண்டாம். இது உன் வீடு மாதிரி, இங்கேயே தாராளமா இருக்கலாம். எங்களுக்கும் ஒரு பையன் இல்லைங்கிற குறை நீங்கும்பா. அம்மா, என்ன மன்னிச்சிருங்க. நான் உழைச்சி சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் உள்ளவன். சுகம்பேரியா என் வீட்டுல உட்கார வச்சாங்க. உங்களை யார் உழைக்க வேண்டாம்னு சொன்னது? எனக்கு ஒரு மோட்டார் ஒர்க் ஷாப் இருக்கு, அதுல உங்க உழைப்ப காட்டுங்க. அப்படியா? நான் கூட பர்மாவில் ஒர்க் ஷாப் தான் வச்சிருந்தேன். எல்லா மெக்கானிசமும் எனக்கு தெரியும். அப்புறம் என்னன்னா, உங்க லட்சியமும் நிறைவேறும், எங்க ஆசையும் பூர்த்தியாகும். சரின்னு சொல்லுங்கண்ணா. அது சரி தங்கச்சி, முதல்ல நகையெல்லாம் போட்டுக்க. புருஷன் வீட்டுக்கு போனா கலா, இப்பதான் நீ அழகா இருக்க. இந்த காட்சியை பார்க்கத்தான் 1 வருஷமா நாங்க பாடுபட்டோம். அவ சின்ன பிள்ளை, தெரிஞ்சும் தெரியாம தவறு செய்துட்டாலும் அதை மன்னிச்சு நீங்க தான் அவளை ஆதரிக்கணும். 1 வருஷத்துக்கு அப்புறம் உபதேசமா? நாங்க என்ன புதுசாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? கல்யாணம் பண்ணி 1 வருஷமானாலும் மனைவி இப்பத்தானே உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அதனால தான் அப்படி சொல்றாங்க. யார் இவரு? என் புள்ள மாதிரி. இந்த தம்பியினாலதான் கலா இங்க வர முடிஞ்சது. ஆமாட்டா, எனக்காக சேர்த்து வச்சிருந்த நகையெல்லாம் முகமுடி கொள்ளக்காரங்க திருடிக்கிட்டு போயிட்டாங்க. அவங்களை கண்டுபிடிச்சு உதச்சி அந்த நகையெல்லாம் வாங்கி கொடுத்தது இந்த அண்ணன் தான். ஓ, ஜேம்ஸ் பாண்டா? பயப்படாதீங்க. வாச்சலப்பா, வா 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 வா. எப்படி சௌக்கியமா? ஆஸ்பத்திரிக்கு வரவன் சௌக்கியமா இருப்பானா? ஏன்பா, உன் டிஸ்பென்சரி எப்படி நடக்குது? எப்படி நடக்கும்? அதான் எழுத்து மூடியாச்சே. ஏன்? பக்கத்து வீட்டுக்கார தொந்தரவு. யார் அந்த கல்யாணராம சாஸ்திரியா? ஆமாங்க, நானு கெட்டாஸ்கோப் எடுத்துட்டு வெளியே கிளம்பப்படாதப்பா. கையோடவே கர்ப்ப கட்ட தூக்கிட்டு பின்னாலேயே வர்றான். அவ்வளவு நிச்சயமா இருக்கான். நான் பேஷண்ட் கையை பிடிச்சா போதும் கலீர்னு மந்திரம் சொல்றான்ப்பா. அப்புறம் எப்படி வியாபாரம் நடக்கும்? சரி, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? வேற ஒரு மொபைல் டிஸ்பென்சரி ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். என்ன மொபைலா? ஆமா, மொபைல் லாண்டரி, மொபைல் கோர்ட், மொபைல் போஸ்ட் ஆபீஸ் இல்லையா, அதே மாதிரி மொபைல் டிஸ்பென்சரி ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். சரி, அதுவாவது எப்படி இருக்கு? எங்கிட்ட எது உருப்பிட்டது? ஒரு தெருவுக்கு போவேன். ஐயோ, என்ன டாக்டர், 5 நிமிஷத்துக்கு முன்னால வந்துடக்கூடாது. ஒரு சீரியஸான பையன் உங்களுக்காக காத்து 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 கடைசியில நீங்க வராம போகவே வெங்கட்ராமன் டாக்டர் தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்படி விடுவாங்க. அடுத்த தெருவுக்கு போவேன். ஏன் டாக்டர், நேற்று அவ்வளவு நேரம் நின்னீங்க, அப்பெல்லாம் அந்த பொண்ணு உள்ள நீங்க போய் 2 நிமிஷம் இருக்காதுங்க, மாடியில இருந்து கீழே வந்து காலை ஒடிச்சுக்கிச்சு டாக்டர் சிதம்பரத்துக்கு தூக்கிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இப்படியே சொல்லி சொல்லி அவங்களுக்கே என்ன பார்த்து பெரிய கேலியா போச்சு. பார்த்தேன், வேலை இல்லாத டாக்டரா இருக்கிறத காட்டுல பிஸியா இருக்கிற கம்பவுண்டரா இருக்கலாம்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்திருக்கிறேன். நீ ஏன்பா கம்பவுண்டரா இருக்கணும்? நீ இருக்கிறேங்கறியா? ஆரஞ்சண்ணா, எனக்கு ஹெல்ப்பா நீ இங்க இருந்துட்டு போயிட்டா அப்படின்ற எவ்வளவு தூரம் சொல்லியிருக்கேன் என்ன பத்தி. இதுக்கு மேலே வச்சுக்கிறேன்ற. ஏய், இது என்ன பார்த்து புதுசா இருக்கு? பாஸ் ஆனவர்கள் ஃபெயில் ஆனவர்களுக்கு பார்ட்டி. வாழ்க்கையில் பல தோல்விகளை சந்தித்தவர்கள் தான்
முடிவில் சிறப்பான வெற்றியை பெறுகிறார்கள். அதை போலவே பரீட்சையில் பல தடவை தோல்வியை கண்டவர்கள் தான் கடைசியில் சிறந்த அறிவாளிகளாக விளங்குகிறார்கள். நான் இப்படி சொல்வதால் பரீட்சையில் ஃபெயில் ஆகத்தான் வேண்டும் என்று யாரும் கருதிவிட வேண்டாம். மனம் தளர்ந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் இதை கூறுகிறேன். அடுத்தடுத்து முயன்றால் நிச்சயம் வெற்றி பெறலாம். இதை விடுத்து பரீட்சையில் தோல்வி கண்ட சில மாணவ மாணவிகள் தற்கொலை முயற்சிக்கு ஆளாகி பல விபரீத விளைவுகளை ஏற்படுத்தி விடுகிறார்கள். இந்த நிலை மாற வேண்டும். பிரமாதமா இல்ல பொண்ணு பாஸ் பண்ணிருக்குது, அதான் வெறுத்து கட்டுது. ஃபெயிலான பொண்ணை பேச சொல்லி பாக்கலாம். கையும் ஓடாது காலம் ஓடாது. எனக்கு தான்ப்பா கையும் ஓடாத காலம் ஓடல. நீங்களும் ஃபெயிலா? கோலாலம்பூர்ல இருந்து என் ஃப்ரெண்டு என் மகளுக்காக ஒரு ட்ரெயினரை பிரசன்ட் பண்ணிருக்கான். அதை பத்தி நானே பேசுறேன்னு வச்சுக்கோ, தற்பெருமையா பேசுறாரு அப்படின்னு சொல்லிடுவானுங்க. நீ ஒன்னா பேசு. இன்னொன்னு, இவ்வளவு சின்ன கூட்டத்துல பேசி எனக்கு பழக்கமே கிடையாதுப்பா. கிரௌண்ட் ஜாஸ்தி ஓடும். இவர் பேச போறாரா? அத என்கிட்ட விடுங்க. யாரு இருந்தாலும் இவர் ஒரு டாக்டர் சார். எம்பிபிஎஸ் டாக்டர்னா அதோட விட வேண்டியதானே. அப்ப எம்பிபிஎஸ் மருந்து எனக்கு தெரியும். என் ஃப்ரெண்டு பேர் செல்லப்பேன். இவர் மிஸ்டர் ராமதாஸ். உங்க வைஃபா? தெரியலையா? தெரியுதுங்க மிஸ்டர் செல்லப்பன். அந்த ட்ரைனர் கொடுத்துறவங்க பேர் இந்த பேப்பர்ல இருக்கு. அதை நீங்க அனௌன்ஸ் பண்ணிடுங்க. அடுத்தபடியாக டாக்டர் செல்லப்பா பேசுவார். பெரியோர்களே, தாய்மார்களே, வனிதா அவர்கள் பரீட்சையில் பாஸ் ஆனது குறித்து கோலாலம்பூர் மாரிமுத்தவர்கள் அவர்களுக்கு சகல வசதியும் கொண்ட ஒரு ட்ரைனரை பரிசாக கொடுத்திருக்கிறார்கள். இப்பொழுது அதை ஏங்க ஃபெயிலான பொண்ணு பேர் சொல்லுங்க. ஏதாவது? கோகிலா. பரீட்சையில் ஃபெயிலான கோகிலா அவர்கள் இப்பொழுது அந்த ட்ரைனரை திறந்து வைப்பார்கள். வணக்கம், என் வணக்கம். சிங்கார வாகனமே, உல்லாசமாக ஊர்வலம் போகும் காதல் வாகனமே, உனக்கும் வணக்கம், என் வணக்கம். சிங்கார வாகனமே, உல்லாசமாக ஊர்வலம் போகும் காதல் வாகனமே, உனக்கும் வணக்கம், என் வணக்கம். வணக்கம், என் வணக்கம். சிங்கார வாகனமே, உல்லாசமாக ஊர்வலம் போகும் காதல் வாகனமே, உனக்கும் வணக்கம், என் வணக்கம். உலகம் நமக்கே சொந்தமடி, உண்மை
அடிக்கடி வணக்கம் என் வணக்கம் சிங்காரவாகனமே உல்லாசமாக ஊர்வலம் போகும் காதல் வாகனமே உனக்கும் வணக்கம் என் வணக்கம் 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 ரொம்ப நன்றி. அப்போ நாங்க வரதுக்கு டாக்டர் என்ன நீங்களும் வணக்கம் சொல்லிட்டு போறீங்க? எங்க ஒரு மாசத்துக்கு நீங்க வெளியூர் போய் ஆகணும். எதுக்குங்க? என் மக வனிதா உல்லாச பயணம் போறா இல்ல, கூடவே ஒரு டாக்டர் வரவா? ஆமா டாக்டர், ஒண்ணு கண்ணே கண்ணு வளர்த்துட்டு வரோம். அதுக்கு போற வழியில கைய கார வலிக்குது. என்ன டாக்டர் செய்யறது? அதனால ஃபேமிலி டாக்டர் நீங்க தான் கூட போகணும். ஐயோ இது என்னமா இது? நான் இங்க ரொம்ப பிஸியா உள்ளவனாச்சே. டிஸ்பென்சரி மூடிட்டு நான் எப்படி போக முடியும்? அப்ப எப்படி டாக்டர்? ஒண்ணு பண்றேன், என் ஃப்ரெண்ட் அனுப்பி வைக்கிறேன். எனக்கு டிஸ்பென்சரே இல்ல, நான் போய் வேடிக்கையான ஆளுங்க. நீ தான் போ பொண்ணுங்களோட போறதுக்கு சரியான ஆளு. அப்ப பரவாயில்ல, பொண்ணுங்களோட சொன்னீங்க. ஐயோ அப்புறம் பாரு. கோலாலம்பூர் நம்ம பிரான்ச்ல 10 லட்சம் ரூபாய் கட்டின சிலை ஒரு ட்ரெய்லர்ல மெட்ராஸ் வந்திருக்கு. அந்த சிலையை அந்த பார்ட்டி நம்ம கையில கொண்டு வந்து கொடுக்கறதுக்குள்ள அங்க இருந்து அபேஷ் பண்ணிடு. அந்த ட்ரெய்லர் யார் வீட்டுக்கு வந்துருக்கீங்க? பேங்கர் ராம்தாஸ் வீட்டுக்கு. ஏன் இப்படி கத்துறீங்க? வனிதா சாப்பிட்டு இருக்கா, இதோ வந்துருவா. உங்க வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டீங்க. என் வாயை நான் வச்சுக்காம வேற யாருக்கிட்ட கொடுக்க போறேன்? அதுல எல்லாம் குறைச்சல் இல்ல. நீங்க தான் போய் வண்டியில உட்காருங்க. என்ன உங்க அண்ணன் ட்ரெஸ் போட்டு வந்திருக்க? டாக்டர் நீங்க போங்க. வாமா, என்னங்க காரங்க தீர்றாள இந்த இந்தாமா, இதுல 30 கவர் அட்ரஸ் எழுதி வச்சிருக்கேன். நீ எந்த ஊர் போய் சேர்ந்தாலும் முதல்ல ஒரு லெட்டர் எழுதி போஸ்ட் பண்ணிடணும். தரக்கூடாது. சரிம்மா. ஏமா புறப்படுற அவசரத்துல சரியா சாப்பிட்டு மாட்ட போல இருக்குது. இன்னும் கொஞ்சோண்டு சாப்பிட்டு போமா. ஏங்க நீ சரியா சாப்பிட்டு மாட்டேங்க. டாக்டர் ராவகாலம் ப்ளீஸ் புறப்படுற முங்கரும் சாப்பிடு. கொஞ்சம் ஊருகா சாப்பிடுறியா? அதெல்லாம் இல்லடி, கார்ல வந்தது தொலைச்சுக்கிற மாதிரி. எல்லாரும் தப்பா எடுக்கணும். வாங்க எப்படி வாயை திறங்க. ஒரே எல்லாரும் வாயை திறந்தா இருக்குது ஒரே 1 மீட்டர். வாய் முடிக்கிடு. ஒவ்வொருத்தரும் வாயை திறங்க. முதல்ல யாரு? எனக்கு பாருங்க டாக்டர். பாய் காஃபி கொண்டா. வாய் எனக்கும் காபி கொண்டா. என்ன டாக்டர் இது? ஐயா கவரு எப்படி போடுமே? எனக்கு ஒண்ணு இல்ல. 98 நார்மல் தான். அடுத்தது யாரு? நான். இந்த போண்டா வத்தர போட இவ்வளவு பெருசு. கருமாவட்ட தான் கொடுக்க போறேன். டாக்டர் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. மாதிரியா இருக்கா? வயசு என்ன? 18. அப்படித்தான் இருக்கும். மாதிரியா இருக்கு. 108 காமிக்குது. ஆமா, இதெல்லாம் டாக்ஸி மீட்டரா தெர்மாமீட்டர் உள்ளதான் காமிக்கும். ஐயோ எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லையே. உடம்பெல்லாம் சுத்திட்டு தானே இருக்கு. உங்க ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கேட்கறதுக்கு நான் தயாரா இல்ல. பேஷண்ட்ஸ் எல்லாம் எப்போது இப்படித்தான் டாக்டர் சொல்லுவாங்க. 9 தோசை திருடுவாங்க, நான் ஒண்ணுமே சாப்பிடல பட்டினியா வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க. வெத்தலாக்கு போட்டிருப்பாங்க, போட்டல மறந்து வச்சு துப்பும் போது ஐயோ ரத்தமா வருது அப்படின்னு பயந்துக்குவாங்க. முடியாது, டெஸ்ட் பண்ணாங்க. புடி புடி பாத்துக்கோ 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 பாத்துக்கோ. ஐயோ சத்தமே ஆனமே ஹார்ட் ஃபெயிலியர் போச்சா? கழுத்துல காதுல மாட்டுங்க டாக்டர். ஓஹோ சாரி. என்னது
டக்கு 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 இப்படி அடிச்சுக்கிறேன். ஏமா கடியாரத்தை முழுக்கணியா? அடிக்கோ, இது டைபாய்டு. எல்லாருக்கும் டைபாய்டு. ஒரு மணிக்கு ஒரு சோறு பார்த்து எல்லாரும் படிக்கும். டாக்டரா டாக்டர் சூடான காஃபில தெர்மாமீட்டர் வச்சுட்டு 108 உங்களை நம்பி எங்க அம்மா எங்களை அனுப்பிச்சு வச்சாங்களே. சூடானா காப்பில தெர்மாமீட்டர் அவன் நீட்டும் போதா? ஆமா. இந்த பாரு. நானும் பாத்துக்கிட்டே வரேன். இந்த வருதுன்னு ஒரு மிருகத்தையும் காணுமே. கூடவே ஒரு மிருகம் வந்துகிட்டே இருக்குது. நிக்கிட தொப்பி போட்டு காண்டா மிருகம். கூடவே வந்து ஏன் கழுத்து இருக்கிற கொஞ்சம் தனியா விட. நானும் மிருகம் பார்க்க வேண்டாமா? என்ன பார்த்தா பார்த்தாரா? நீ வா கோயில. உன் காலெல்லாம் வலிக்குது பாரு. வாவையா, கால் வலிக்குதாயா? போ ஜீப் எடுத்துட்டு வாயா. ஜீப் இன்ஜின் சூடா இருக்குது சார், ரெஸ்ட் வேணும். ஜீப் என்ஜின் சூடா இருக்குல்ல? ஆமா சார். அது கூலாச்சா இல்லையான்னு தெரிய வேண்டாமா? கிட்ட போய் பார்க்கணும். நீ அதுகிட்ட இரு, நான் இதுகிட்ட இருக்கிறேன். தெரியாம போட்டேன், மிருகமெல்லாம் இருக்கு. ஐயோ, நம்ம வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? அவங்க எல்லாம் அங்க தனியா இருப்பாங்களே. போகல, அவங்க காணும் வனிதா தேடுவா. வாங்க வனிதாட்டு போலாம். திருப்பி போறோமா? மிருகம் வேண்டாம். சரிவா? ஐயோ, அடியே அங்க பாருங்கடி, நம்ம ட்ரெய்லர் குட்டி போட்டிருக்கு. ஆமாடி, குட்டி போட்டிருக்கு. வாங்கடி போய் பாப்போம். இன்னும் ஒருத்தரையும் காணோம். சார் சார், யோ ஹாய் மிஸ்டர். இதுக்கு என்ன பேரு? என்ன கேக்குறீங்க? இதுக்கு என்ன பேருன்னு கேக்குறேன். இதுக்கு தாமா காருன்னு பேரு. நிஜமாவா? ஆமா. ஏன் சார், இதுல என்ஜின் இருக்கா? இன்ஜின் தான் வண்டி ஓடுமா? ஓடாதா? ஏன் சார், நீங்க காரை வெளியே விட்டா தள்ளிட்டு வரலாமே. ஆமா சார், எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பையன் இதே போல ஒரு பொம்மை வண்டி வச்சிருக்கான். வாயிலேயே ஹார்ன் கொடுத்துட்டு அப்படியே தள்ளிட்டு வருவான். நான் அதுவா இருக்கும்னு நினைச்சிட்டேன். ஏன் சார், உங்க அம்மா வாங்கி கொடுத்தாங்களா? இல்ல, உங்க அப்பா வாங்கி கொடுத்தது. அதெல்லாம் அடியே, எங்க அப்பா வாங்கி கொடுத்தாரா? நம்ம வண்டிதான். வாங்கடி, பாவம் நிக்கிறாரு, தள்ளுங்க. நடப்பது 68, இது 68, இன்னும் எதற்கிந்த 28? நடப்பது 68, இது 68, இன்னும் எதற்கிந்த 28? வடிவில் உயர்ந்தது, வணக்கம் மிகுந்தது எங்கள் 68. கோயில் வருபவரை தள்ள அழைப்பது உங்கள் 28. பள்ளம் மேடுகளை கண்டால் இது படுக்கை போட்டுவிடும் நன்றாய். கட கடக்கும், கட கடக்கும், கட கடக்கும், இது எதற்கு? நடப்பது 68, இது 68, இன்னும் எதற்கிந்த 28? கப்பல் போன்றது கண்ணை பறிப்பது எங்கள் 68. சிப்பி போன்றது சிரிக்க வைப்பது உங்கள் 28. தத்தி தத்தியே தாவும் சின்ன தவளை போல இது பாயும். அடங்கப்பா, இது டப்பா என்று சொன்னால் அது தப்பா? நடப்பது 68, இது 68, இன்னும் எதற்கிந்த 28? நடப்பது 68, இது 68, இன்னும் எதற்கிந்த 28?
போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். நாங்க பொண்ணுங்களா அப்படி போய் ரெஸ்ட் நாங்க எடுப்போம். போகிறா நீயும் வாங்கி. கோயிலா வந்தா நாங்களும் வருவோம். ஐயோ வேண்டாம் வேண்டாம் நீங்க போங்க. நாங்க வாங்க நம்ம ஜீப்ல போறோம். நான் வனிதா விட்டு வர மாட்டேன். எனக்கு பொழுது போறேன். நான் வந்துட்டு போறேன். டாக்டர் கதை சொல்றாரு கூட போயிடும். ஆமா டாக்டர் என்னத்து பெருசா கதை சொல்ல போறாரு. உனக்கு என்ன பொழுதான பண்ணி முதல்ல ஏன் சொல்றேன் ஏன் கோயிலா எல்லாரும் இங்க வந்துட்டீங்களே வனிதா தனியா இருப்பாள. அவன் நல்லா தூங்குறாடி. தூங்குறாடா. நேற்று ஒரு நல்ல சஸ்பென்ஸ் சொல்லுங்க சார். சஸ்பென்ஸ் பத்தி இவருக்கு என்னடி தெரியும்? இல்லடி உண்மையிலே இவர் மர்மக்கதை நல்லா சொல்லுவாரு. அப்படியா? இப்ப என்கிட்ட சொல்ல சொல்லு. இவர் பண்டவாளத்தை தண்டவாளத்துல ஏத்துறேன். உங்களுக்காக எனக்கு தெரிஞ்சது ஒண்ணு சொல்றேன். என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் டெல்லி ஹோட்டல்ல தங்கணும். டிஃபன் சாப்பிடறதுக்கு நேரா டைனிங் டேபிள் போய் உட்கார்ந்தான். டிஃபன் சாப்பிட்டு டைனிங் டேபிள் போகாம கார் பார்க்கா போவாங்க. கார் பார்க்லயும் சப்பளம் உண்டு. ஆனா இவன் டைனிங் டேபிள் போய் உட்கார்ந்தான். எது சாப்பிட ஒரு அழகான பொண்ணு. ஏன் சார் மாதிரியா? அழகான பொண்ணு தான் சொன்னேன். சரி உட்கார்ந்தானா அந்த பொண்ணு இதுலயே பாக்குறேன். டிஃபன் அப்படியே இருக்குது. என்ன தொழில் சொல்ல பத்தில திடீர்னு ஒரு சின்ன லெட்டர் எழுதி அதை கொண்டு வந்து விட்ட வச்சுட்டு சும்மா மின்சாரம் பாஞ்ச மாதிரி ஒரு பார்வையை பார்த்துட்டு விருன்னு போயிட்டான். இவனுக்கா இந்த லெட்டருக்குள்ள என்ன எழுதிருக்கு அதை படிச்சு பின்னாலே ஃபாலோ பண்ணலாம்னு எழுதிக்கிறான். படிக்க முடியல, இந்தியில எழுதிருக்கு. அந்த பொண்ணு போயிட்டே இருக்கா. பார்த்தான் நேரம் ஓட்டர் முதல்ல கொண்டு போய் லெட்டரை கொடுத்து ஐயா அதை கொஞ்சம் படிச்சு ரகசியமா விஷயம் என்னங்கிற சொல்லுங்க, அந்த பொண்ணு போயிட்டே இருக்குது அப்படின்னு. அவன் பிரிச்சா படிச்சான். ஒரேன்னு ஒரு அறை உட்கான கணத்துல அடுத்த செகண்ட் பையன் ரோட்ல பின்னாலேயே வெட்டி படுக்கையெல்லாம் கிடக்குது. லெட்டர்ல அப்படி என்னதான் எழுதிருக்கு? சொல்றேன் அந்த வழியா அப்பதான் ஒருத்தன் போயிட்டு இருந்தான். ஐயோ பாவம் ரோட்ல ஒருத்தன் கிடக்கானு அப்படின்னு அனுதாபப்பட்டான். சரி இவன் நல்லவன் போல் இருக்கு, இவங்கிட்ட போட்டு லெட்டர் அவங்கிட்ட கொடுத்தான். இதுக்கு மேல நான் சொல்றேன். அவனும் படிச்சு பார்த்திருப்பான், அரைஞ்சிருப்பான். அதான் இல்ல மட்டும் சொல்லிட்டானா? அதுவும் பிரிச்சான், படிச்சான், குடிச்சான், ஓட்டான். அந்த பக்கமே திரும்புறீங்க. அடுத்தாப்புல பஸ் ஸ்டாப்ல இவள மாதிரி ஒரு வயசான பொண்ணு. என்ன மாதிரியா? இல்ல வயசு வந்த பொண்ணு. அவள்கிட்ட கொடுத்திருப்பான். அவனுக்கு படிக்க தெரிஞ்சிருக்காது. படிச்சால படிச்சானா? துப்புனா. ஏன் எல்லாருக்கும் இப்படி கோவம் வருது? அதனாலதான் கோவம் வராத ஒரு கிறிஸ்தவ பாதிரியார பார்த்தான். அவர்கிட்ட கொடுத்தான். அவரும் பிரிச்சாரு, படிச்சாரு, அண்ணாந்தாரு. ஆண்டவனை பார்த்தாரா? அண்ணாந்தவர் தானே. ஆண்டவனை தான் பார்த்தாரு. அப்புறம் யாரும் பார்க்கல. ஆளே அவுட். அப்புறம் யாருக்கிட்ட தான் கொடுத்தா? கொண்டாட்டிக்கிட்ட. அவன் என்ன சொன்ன? ஒரு வார்த்தை சொல்லல. கொண்டாட்டியாச்சே. படிச்சா, பார்த்தா, இந்த வரேன்னு புறப்பட்டா. ஒரு வாரம் ஆச்சா. இன்னொருத்தர கல்யாணமே பண்ணிட்டான். அந்த லெட்டருக்கு அர்த்தம் தெரியாம அவனால உயிரோட இருக்க முடியும். சாகிறதுன்னு முடிவு பண்ணிட்டான். எடுத்தான், மாட்டினா உத்தரத்துல கருத்தறி போட்டுக்கிட்டான். கைத்த கையால பிடிச்சான். கை நடுவுது, மேல ஆணி கலருது. அங்க கலருது, இங்க நடுவுது. நடுவுது கலருது, கலருது நடுவுது, கலண்டே சாகிறமே. இந்த லெட்டருக்கு அர்த்தத்தை தெரிஞ்சுட்டே சாகணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கவனம். பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு பாக்குறேன், லெட்டரை காணும். எங்க சார் போச்சு? அதாமா சஸ்பென்ஸ்.
ஜீப்பை காணாம எங்க ஜீப்ல இருந்து ட்ரெயிலர் கிளம்பிடுச்சு. அது தெரியாம அவங்க போயிட்டாங்க. திரும்ப வருவாங்களா? நிச்சயம் வருவாங்க. ஆமா 68 வருதானா? Shut up. குறைச்சிடல சரிங்கம்மா. என் வண்டியை கட்டி இது வைக்க முடியுமா பார்ப்போம். ஏன் சார் உங்க வண்டி எனக்கு இழுக்க முடியுமா? முடியாதா? 68 28 இருக்குதான் பாருங்க. பெரிய ஆளுதான். என்ன எழுதிருந்து சார்? ஒண்ணுமே எழுதல சார். வெறும் காகிதம். அதனாலதான் பார்த்தவங்க எல்லாம் கோச்சிட்டாங்க, ஒழிச்சாங்க, ஓடினாங்க. போயிட்டா புருஷனுக்கு பைத்தியம் புடிச்சு போச்சுன்னு நினைச்சு ஓடி போயிட்டான். பாதிரியார் ஏன் கத்துட்டாரு? டயம் போற டயம் இது கொண்டு போயிடுச்சு. அதுக்கு நம்ம என்ன பண்றது? அந்த லெட்டர்ல இருக்கிற விஷயத்தை விடுங்க. அந்த லெட்டர் என்னாச்சு? அதான் அதான் சஸ்பென்ஸ். வனிதாக்கிட்ட கேட்டா அவ கரெக்டா சொல்லுவா. என்னாச்சு? தனியா இருப்பாளே. ஆமா தனியா இருப்பாளே. அதுக்கு தான் சொன்னேன் யாராவது போய் அங்க இருங்கன்னு. இத பத்தி இப்ப பேசி என்ன பிரயோஜனம்? ட்ரெயிலர் என்னாச்சு தெரியல. பேசாம இருக்கா? எங்க போயிருக்கோம்? கரண்டு எங்கேயாவது இங்கதான் நிக்கும். டிரைவர் சார் வண்டி அடியா